அப்பனுக்கு இருக்கும்போதே என்னதான் கிறுக்கு பிடிக்குமோ தெரியலடி. இத்தனை நாளும் இந்த மனுஷன் நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாரு? மாப்பிள்ளை பிடிக்கலையா? மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொன்னாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளை பார்க்க வேலை பிடிக்கலன்னு சொன்ன என்னடி அர்த்தம்? இத்தனை நாளும் மாப்பிள்ளை அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தாரு, அப்பெல்லாம் தெரியலையா எவ்வளவு கஷ்டம் வரும்னு? இப்ப போய் மாப்பிள்ளைய போய் வேலையை விட சொன்ன என்னடி இது? ஏமா நீ வேற புலம்பிட்டே இருக்க, பேசாம இருமா. என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். என் வாழ்க்கையில இதுதான் நடக்கும் இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? என்னாச்சு உனக்கு? என்ன இந்த வீட்டுல இலவா நடந்துச்சு? இதுக்காக அப்படி நடு வீட்டுல உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்க? யாருக்கு? எனக்கா கிறுக்கு பிடிச்சிருக்கு? உங்களுக்கு தாங்க கிறுக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருந்த பிள்ளைங்க வாழ்க்கையில இப்படி எதுக்கு தேவையில்லாம விளையாண்டுட்டு இருக்கீங்க? போலீஸ்காரனா இருந்தா என்ன, இவளுக்கும் பிடிச்சிருக்கு அவருக்கும் பிடிச்சிருக்கு, இது அவங்களோட வாழ்க்கை. இதுல தேவையில்லாம நீங்க தான் தலையிட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. பாருடி, இது என் பிள்ளையோட வாழ்க்கை. என் பிள்ளையோட வாழ்க்கைய எப்படி அமைச்சு வைக்கணும்னு ஒரு அப்பனா எனக்கு தெரியும். இது ஒண்ணு இலவு நடந்துடல. தேவையில்லாம உட்காந்து புலம்புறதை விட்டுவிட்டு போய் வேற வேலை இருந்தா பாருங்க. எங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேக்குறேன், இந்த பிள்ளை ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வைங்க. நான் உங்க கால்ல கூட விழுகிறேன். பாரு அபிராமி, எல்லாம் எனக்கு தெரியும். நான் அவளை பெத்தவன். என் பிள்ளையோட வாழ்க்கையில என்னென்ன நடக்கணும், யார கல்யாணம் பண்ணி வைக்கணும், எல்லாம் எனக்கு தெரியும். உன் வேலையை மட்டும் பாரு. பேசாம இருக்கிறதுனால தானுங்க நீங்க இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அவ மட்டும் எனக்கு அப்பா முக்கியம் இல்ல, நான் காதலிச்சவன் தான் முக்கியம்னு போனா அப்புறம் உங்களுக்கு தெரியும். அவன் நான் பெத்த பொண்ணு, என்ன மீறி யாரும் முக்கியம் இல்லைன்னு என் பொண்ணு போக மாட்டான். என் பொண்ணுக்கு அவ அப்பாதான் முக்கியம். கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசாம இருங்க. எனக்கு யாரும் முக்கியம் இல்ல, எனக்கு யாருமே வேண்டாம். யார் எக்கடி கேட்டு பண்ண உங்களுக்கு என்ன? உங்களுக்கு உங்க சந்தோஷம் தானே முக்கியம், உங்க கௌரவம் தானே முக்கியம். நீங்க நல்லா இருங்க, நான் எப்படியும் போயிட்டு போறேன். ஆனா ஒண்ணுப்பா, உங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பெத்தவங்க தான் முக்கியம்னு இருக்கிறதுக்கு காரணம் அவர் மட்டும்தான். எனக்கு அவர் தான் முக்கியம்னு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா பெத்த அப்பா அம்மாவை என்னைக்குமே யாருக்காகவும் விட்டு போயிடக்கூடாதுன்னு அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் சொன்னதுனாலதான் இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நான் பொறுமையா இருக்கேன். இன்னும் ஒண்ணு புரிஞ்சுக்கங்கப்பா, உங்க பேச்ச கேட்டு நான் இப்போ இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவர் மட்டும்தான். ஆனா ஒண்ணு, நீங்க எப்படி அவர் வேணான்னு ஒத்த காலில் நிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க. குமாரி, குமாரி நில்லு. பாத்தியா பாத்தியா உன் பொண்ணு எப்படி பேசிட்டு போறானே? இல்ல, நீங்க பண்ண வேலைக்கு நானா இருந்தா வேற மாதிரி நடந்திருக்கும். அவன்றதுனால பொறுமையா இருக்க. பத்திரிக்கை அடிச்சு கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு கடைசி நேரத்துல போய் எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம், அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னாலும் இந்த வேலையை விடணும்னு சொன்னா எவன் கேட்பான்? நீங்க கேட்பீங்களா? வர வர இந்த வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் வாயெல்லாம் கூடிக்கிட்டே போகுது. உன் புள்ள சக்தி என்னடா ஏன் பேச்ச கேட்காம அந்த போலீஸ்காரனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசுறான். அதே மாதிரி தானே நீங்களும் பேசுறீங்க. நான் ஏன் சொல்றேன், எதுக்காக சொல்றேன், யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல. ஆக மொத்தத்துல இந்த குடும்பத்துல இருக்கவங்க யாருமே ஏன் பேச்ச கேட்க மாட்டாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. உங்க பேச்ச கேட்கறதுனாலதாங்க இன்னும் இந்த வீடு அமைதியா இருக்கு. ஏன் உங்க பொண்ணு கூட இன்னும் அமைதியா இருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஆளுதான் இந்த வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு மறுப்பே சொல்றீங்க. நாங்க நினைச்சா எல்லாரும் சேர்ந்து அந்த பையனுக்கு பூமாரியா கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டோம். ஓஹோ, இந்த வீட்டுல இப்படி எல்லாம் வேற திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? பாத்தீங்களா, நீங்க தான் மத்தவங்கள புரிஞ்சுக்காம பேசுறீங்க. உங்களை எல்லாரும் புரிஞ்சுட்டு தான் இருக்கும். இவளா? இவ எதுக்கு இப்போ எனக்கு போன் போடுறா? என்னது, போன் வந்ததும் அப்பாவோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. இவ்வளவு நேரம் அம்மா கிட்ட கோவமா பேசிட்டு தானே இருந்தாரு. இப்ப இந்த போனை பார்த்த உடனே எதுக்காக திடீர்னு சைலண்ட் ஆயிட்டாரு? அதுவும் அப்பாவோட முகமே சரியில்லையே. ஹலோ, யாருங்க போன்ல? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. என்னது எனக்கு தேவையில்லையா? வரேன் வந்துடுறேன். ஆட்ட பேசிட்டு இருக்கீங்க, போனை கொடுங்க. அதான் உனக்கு தேவையில்லாத விஷயம் சொல்றேன்ல, பேசாம இரு. அது எப்படி? நான் நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. உங்களுக்கு நான் 2 பிள்ளைய பெத்து போட்டிருக்கேன். எனக்கு தெரியாம நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? போனை கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டேன்றீங்க, யார்கிட்ட பேசுறீங்கன்னு சொன்னாலும் சொல்ல மாட்டேன்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இந்த பிள்ளையோட வாழ்க்கையை தான் கெடுத்துட்டீங்க, இப்ப ஏன் வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பாரு அபிராமி, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இதெல்லாம் எனக்கு தெரியாது. போனை கொடுங்க. நீங்க கொடுக்க முடியாது. என்னடி பண்ணுவ? ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? எவ்வளவு வச்சிருக்கீங்க? எவ்வளவு வச்சுக்கிட்டு அவ பேச்ச கேட்டு இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க? அப்பா பாரு சக்தி, நீயே பாரு சக்தி. என்னப்பா இது? எதுக்காக இப்ப அம்மாவை அடிச்சீங்க? பாருடா, உன் அம்மா என்னென்ன பேசிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நான் பாத்துட்டு தான் இருக்கேன். நீங்க போற போக்கே சரியில்லப்பா.
நீங்க நடந்துக்கிற விதமும் சரியில்லை, உங்க நடவடிக்கையும் சரியில்லை. அம்மா என்ன தப்பா கேட்டுட்டாங்கன்னு அவங்கள அடிச்சிங்க. யார் போன் போட்டதுன்னு சொன்னா அவங்க ஏன் இப்படிலாம் பேச போறாங்க? ஏன்டா பேச மாட்டீங்க? ஏன் பேச மாட்டீங்க? அதான் குடும்பம்லாம் மொத்தமா ஒன்னா சேர்ந்துட்டீங்கல்ல, இனிமே நான் வேண்டாம் போயிருவேன். நீங்க வேற ஏமா அழாதீங்கம்மா, இருக்க பிரச்சனையில இந்த பிரச்சனை வேறயா? இல்லடா, இந்த மனுஷன் எவ்வளையோ வச்சுக்கிட்டு தானே இப்படிலாம் பண்றாரு. உங்க பூமாரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா காசெல்லாம் செலவழிஞ்சிடும், அதனால அந்த சிறுக்கிக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்தாலே என்னமோ, அதனாலதான் அந்த கல்யாணத்தை வேணாம்னு நிப்பாட்டி சொல்றாரு. அப்படிலாம் எதுவும் இருக்காதுமா. இந்த வயசுல போய் அப்பா இதெல்லாம் பண்ண போறாரு? தேவையில்லாம நீங்களே பேசி இப்ப கூட கொஞ்சம் சண்டையை உண்டு பண்றீங்கல்ல. இன்னும் எதுக்காகடா? போன் வந்ததும் உங்க அப்பா பேசிட்டு யாருன்னு சொல்ல மாட்டேன்ட்டாரு. நீயே சொல்லு, உனக்கே சந்தேகமா இருக்கா இல்லையா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா, அதுக்காக ஆரம்பத்திலே இப்பெல்லாம் பேசாதீங்க. கூட கொஞ்சம் தான் அப்பாவுக்கு கோவம் வரும். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இருக்க பிரச்சனை போதாதுன்னு இப்ப இந்த பிரச்சனை வேறயா? என்னமாடா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. பாவண்டா தங்கச்சி, 2 நாள் ஆச்சு, இன்னும் பல்லுல பச்சை தண்ணி கூட படல. அவ அப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இந்த மனசை என்னடான்னா இப்படி எல்லாம் பண்ணிட்டு திரியறாரு. நான் என்னத்த சொல்றது? அவதான் சாப்பிடலன்னா நீங்க கொஞ்சம் சாப்பிட வைக்க வேண்டியதானே? ஏமா இப்பெல்லாம் நடந்துக்கிறீங்க? நான் என்னடா பண்றது? என்ன பண்ண சொல்றேன் என்னைய? சரி போங்க, அவளை கொஞ்சமாவது சாப்பிட வைங்கம்மா. இப்படியே 2 நாள் சாப்பிடாம இருந்தா அவ உடம்பு என்ன ஆகும்? போங்க போய் சாப்பிட வைங்க. சரிடா. என்னாச்சு அப்பாவுக்கு? ஏன் இப்பெல்லாம் நடந்துக்கிறாரு? ஒண்ணுமே புரியலையே. எங்கேயோ கிளம்பி போறாரு. இவர் பின்னாடியே போனாதான் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். பூமாரி, ஓ, உங்களுக்கு நான் இங்க இருக்கேன்றதெல்லாம் ஞாபகத்துல இருக்கா? ஏமா இப்பெல்லாம் பேசுற? ஓ, மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட நான் பேசக்கூடாது. என்கிட்ட பேசக்கூடாதுன்னு உன்னை யார் சொன்னது? என் அப்பா சொன்னாருன்றதுக்காக நான் வேணான்னு தூக்கி போட்டு போனவர் தானே நீங்க. ஏ லூசா நீ, நான் அப்படிலாம் செய்வேனா என்ன? உன் அப்பா இப்படிலாம் சொல்றாருன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நானே இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சிருப்பேன். என் அப்பா கிட்ட கெஞ்சி கெதறி அவர் காலில் விழுந்து கூட உங்களை நான் கல்யாணம் பண்ண சம்மதம் வாங்கியிருப்பேன். என் அப்பா ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டாருன்றதுக்காக நீங்களும் கோவப்பட்டு நான் வேணான்னு போயிட்டீங்கல்ல. எனக்கு யாருமே வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். ஏ என்ன இப்பெல்லாம் பேசுற? உன்னை விட்டுட்டு போயிருவேனா என்ன? விட்டுட்டு தானே போனீங்க. நான் கோவமா தான் போனேன். உன்னை விட்டுட்டு போனேன்னு நான் என்னைக்குமே நினைச்சதே இல்ல பூமாரி. உன் அப்பா பேசுனது மட்டும் சரியா? நீயே சொல்லு. என் அப்பா பேசுனது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. என் அப்பா எதுக்காக அப்படி பேசுறாருன்னு எனக்குமே தெரியல. இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தாரு, அப்பெல்லாம் இப்படிலாம் எதுவுமே சொல்லலையே. இப்ப எதுக்காக திடீர்னு உங்க வேலையை விட்டுட்டு வர சொல்றாருன்னு எனக்கும் புரியல. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. பரவாயில்ல, உன் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லு பூமாரி. ஆனா இந்த வேலையை விடணும்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாத. ஏன்னா அது மட்டும் என்னால முடியாது பூமாரி. உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். ஆனா இந்த வேலையை மட்டும் விட்டுட்டு வாங்கன்னு மட்டும் உன் வாயிலிருந்து சொல்லிடாத பூமாரி. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. அப்போ நான் முக்கியம் இல்ல, என்னை விட உங்களுக்கு உங்க வேலைதான் முக்கியமா அப்படின்னு உன் மனசுக்குள்ள தோணுது, அப்படித்தானே? அப்படிலாம் நான் என்னைக்குமே நினைச்சதே இல்லை. நான் உங்களை விரும்பினேன்னா அதுக்கு காரணம் உங்க மனசு மட்டும் இல்லை, நீங்க பாக்குற வேலையும் ஒரு வகையில காரணம் தான். நான் எவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு உங்களுக்கே தெரியும். நான் போய் உங்க வேலைய விட சொல்லுவேனா என்ன? எப்பயுமே நான் உங்க வேலைய விட சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு நானும் முக்கியம், இந்த வேலையும் முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக உங்களை போய் இந்த வேலையை விட சொல்ல போறேன்? என் மனசுல இப்ப ஓடுற ஒரே விஷயம்னா எதுக்காக என் அப்பா இப்பெல்லாம் பண்றாரு, இதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். ரொம்ப தேங்க்ஸ் பூமாரி. எங்க மத்தவங்க மாதிரி நீயும் என்ன புரிஞ்சுக்கிறாம பேசிடுவியோன்னு நினைச்சேன். எங்க மத்தவங்க மாதிரி நீயும் எனக்காக இந்த வேலையை விட்டுட்டு வாங்கன்னு சொல்லிருவியோன்னு தப்பா நினைச்சிட்டேன். என்னங்க நீங்க, நான் ஒன்றும் உங்களை புரிஞ்சுக்காம பேசுறதுக்கு மற்றவங்க மாதிரி கிடையாது. நான் உங்க பொண்டாட்டிங்க. சொல்வேனே நீயும் நானும் பொய் என்றால் காதலி
வைப்பேனே கூந்தல் மீசை ஒன்றாக ஊசி நூலில் தைப்பேனே தேகைக்குள்ளே நீர் போல நெஞ்சில் தேக்கி வைப்பேனே. இதுக்கு வேற வழியே இல்லையாங்க. இப்போ என்னதான் பண்றது? உன் அண்ணன் சொன்ன மாதிரி இதுக்கு என்ன பண்றதுன்னு நாம தான் யோசிக்கணும். உன் அப்பாவை நாம தான் மாத்தணும். இப்படிலாம் பேசுறாரு, யார் பேச்ச கேட்டுட்டு இப்படிலாம் பேசுறாருன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. அத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமா ஆமா, என் அப்பா அப்படிலாம் பேசுற ஆளே கிடையாது. என் அப்பா எதுக்குமே பயப்பட மாட்டாரு. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப கூட, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சுன்னு தெரிஞ்சிருந்தும் கூட என் அப்பா நம்ம காதலுக்கு சரின்னு சொன்னவர் தான். ஆனா இப்போ இப்படிலாம் பேசுறாருன்னா அதுல ஏதோ ஒரு மர்மமான விஷயம் இருக்குன்னு தான் எனக்கும் தோணுது. அததான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு உங்க அப்பாவை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த கிழவனை வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இன்னும் இந்த கலாட்ட பையன் என்னதான் செய்யறான்னு தெரியல. அப்பா எதுக்காக இந்த காட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம மறைஞ்சு வரணும்? என்ன பண்றாரு ஒண்ணுமே புரியலையே. யாரு இந்த பொண்ணு? அப்பாவுக்கு இங்க என்ன வேலை? யோ, உனக்கு இங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? ஏமா என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க? நான் யாருக்கும் தெரியாம வரணும்ல? ஆமா ஆமா, அதுவும் சரிதான். நீ என் கூட பேசுறது மத்தவங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு தான் பிரச்சனை. அதனால நீ சொல்றதுதான் சரி. எதுக்காக என்ன வர சொன்ன? ஐயோ கடவுளே, என்னது? அம்மா சொன்னது சரிதானா? அப்பா எதுக்காக இந்த பொண்ணு கூட நின்று பேசிட்டு இருக்காரு? அம்மா சொன்ன மாதிரி இல்ல, அப்படிலாம் எதுவும் இருக்காது. பொண்ணை பார்த்தா என் வயசு மாதிரி தான் தெரியுது. ஒரு வகையில என்னோட வயசு. அதனால அப்பா இப்படிலாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் அப்பா எதுக்காக எங்க யாருக்குமே தெரியாம மறைஞ்சு வந்து இந்த பொண்ணு கூட இங்க வந்து பேசுறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. இந்த பொண்ணு என்னடனா கோவமா நிக்குது, அப்பா என்னடனா பொறுமையா பேசுறாரு. ஐயோ கடவுளே, என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னையா பெருசு, நான் சொன்ன மாதிரி தானே எல்லாம் நடக்குது. நீ சொன்ன மாதிரிதாம்மா எல்லாம் நடக்குது. நான் சொல்றதுதான் நடக்கணும். இல்லன்னு வச்சுக்க, உன் குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க முடியாது. ஏம்மா இப்படிலாம் பண்ற? என் பொண்ண பாவம்மா, அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா? ஓஹோ, உன் பொண்ணு கஷ்டப்பட்ட உடனே உனக்கு வலிக்குதா? அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். உன் மாப்பிள்ளை என் அம்மாவையும் என் தம்பியையும் ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்ட போது என் குடும்பம் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்குதோ அதே அளவுக்கு அந்த ஆதித்யாவோட குடும்பமும் கஷ்டத்தை அனுபவிக்கணும். ஏமா என் மாப்பிள்ள உன் தம்பிய ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டாருன்றதுக்காக என் பொண்ணு என்னம்மா தப்பு பண்ணா? அவளுக்கு ஏமா இவ்வளவு கஷ்டம்? அதுவும் ஏன் மூலியமா? இல்லையா நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? உன் பொண்ணு கஷ்டப்பட்டாதான் அந்த ஆதித்யாவுக்கு வலிக்கும். அதுதான் எனக்கு தேவை. உன் பொண்ணு இல்லாம அவன் தினமும் சாகணும், தினமும் கஷ்டத்தை அனுபவிக்கணும். என் பொண்ணு பாவம்மா, தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. எதுக்காக உங்களை விடணும்? அந்த ஆதித்யா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என் அம்மாவையும் என் தம்பியையும் ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டானே, அப்ப தெரியலையா மத்தவங்க கஷ்டத்தை அனுபவிப்பாங்கன்னு? சொன்ன மாதிரி சொன்னையா இல்லையா? சொன்னேம்மா, நீ சொன்ன மாதிரிதான் நான் சொன்னேன். என் பொண்ணு வேணும்னா இந்த வேலையை நீங்க விட்டுத்தான் ஆகணும்னு என் மாப்பிள்ளையோட மனசை சுக்குநூறம் உடச்சு போட்டுட்டு தான் வந்திருக்கேன். அதுதான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கும் வேணும். நீ ஏன் மூலியமா அவனுக்கு கொடுக்கற டார்ச்சர்ல அவன் இந்த வேலையே வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போகணும். அதுதான் எனக்கு வேணும். அவன் இல்லாம இருந்தா தான் என் அம்மாவையும் என் தம்பியையும் என்னால வெளியே எடுக்க முடியும். எவ்வளவு குடைச்சல் கொடுத்துருப்பான் எங்களுக்கு. நான் கொடுக்கற குடைச்சல்ல ஐயோ அம்மானு கத்தணும், கதறணும். ஏன் உயிரோட ஏண்டா இருக்கவும்னு நினைக்கணும். ஏமா அப்படிலாம் பேசுற? நீங்க பண்ண தப்புக்கு தானே என் மாப்பிள்ள உங்களை ஜெயில. ஏய், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நாங்க தப்பு பண்ணல. அதனால உங்களுக்கு எங்கடா வலிக்குது? இவ்வளவு நாள் நாங்க தப்பு பண்ணாமையா இருந்தோம். ஏன் பார்த்தவங்களாம் பார்த்துட்டு பேசாம இருந்தாங்கல்ல, அதே மாதிரி உன் மாப்பிள்ளையும் இருக்க வேண்டியதானே? அவனுக்கு என்ன பெரிய இதுன்னு நினைப்போம். அம்மா
தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்கறேன், உன் காலில் கூட விழுகிறேன். என் மாப்பிள்ளையும் என் பொண்ணையும் தயவு செஞ்சு விட்டுருமா. நான் வேணா என் மாப்பிள்ளைகிட்ட சொல்லி உன் தம்பியையும் உன் அம்மாவையும் வெளியே விட சொல்றேன். நீங்க என்ன எங்களுக்கு பிச்சை போடுறீங்களா? அவன் என்னடா என் அம்மாவையும் என் தம்பியையும் வெளியே எடுக்கிறது? நான் கொடுக்குற டார்ச்சர்ல இந்த வேலையை வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போகணும். அப்புறம் தெரியும் இந்த ஷில்பா யாருன்னு. நீ நான் சொன்னதை மட்டும் செய். அதை விட்டுட்டு இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், நான் சொல்லிதான் நீ இதெல்லாம் செய்யறேன்னு வேற யார்கிட்டயாச்சும் சொன்னேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ உயிருக்கு உயிரை நினைச்சிட்டு இருக்க. உன் பொண்ணு உன் பொண்டாட்டி ஏன் உன் குடும்பமே நாஸ்தி ஆயிரும். எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறனோ அதை கேட்டுட்டு பேசாம இருக்கணும். புரியுதா? புரியுதுமா. சரி, இப்ப கிளம்பு. அடுத்து நான் என்ன செய்யணும்னு உனக்கு போன்ல சொல்றேன். நான் தயவு செஞ்சு கெஞ்சி. போயா வந்துட்டான் பெருசா. மாப்பிளைய விட்டுரு, மகளை விட்டுரு. டேய் ஆதித்யா, உன்னை நானும் அணுவா சித்திரவதை பண்ண போறேன்டா. நான் கொடுக்குற சித்திரவதையில இந்த வேலையே வேணாம், ஏன் உயிரே வேணான்னு நீ முடிவெடுக்கணும். அதுக்கப்புறமாவது யாருக்கிட்ட மோதுறோம், எதுக்கு மோதுறோன்னு யோசிச்சு மோதணும். என்ன நடக்குதுங்க? இந்த பொண்ணு யாரு என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. இவ்வளவு சின்ன வயசு பொண்ணா இருக்கு. இந்த பொண்ணுக்கு அப்பா கூட எப்படி? இத பத்தி அப்பா கிட்ட கேட்டாதான் நமக்கு என்ன ஏதுன்னு எல்லாமே விளங்கும். இன்னைக்கு ஃபாலோ பண்ண மாதிரி அப்பாவை இதே மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணாதான் அப்பா எதுக்காக இப்படிலாம் பண்றாருன்னு எல்லாமே தெரியும். ஆனா ஒண்ணு, நான் இதை சும்மா விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். அப்பா மட்டும் என் அம்மாவுக்கு துரோகம் பண்றதா இருந்தா அப்புறம் இந்த சக்திய வேற மாதிரி தான் பாப்பாரு. என்ன மது, ஒரே சிரிப்பா இருக்கு. உனக்கும் தான் சிரிப்பா இருக்கு, என்ன விஷயம்? ஆஹா, அப்படியா? நான் அழகா இருக்கேன்ல, அதனாலதான் சந்தோஷமா இருக்கேன். பத்தாததுக்கு கல்யாணம் வேற. என்னது, அழகா இருக்கியா அதனால சந்தோஷமா இருக்கியா? ஆஹா, உன்னை விட நான் தான் அழகு. யார் சொன்னது உன்னை விட நான் தான் அழகு? யார் சொல்லணும்? பார்த்தாலே தெரியுமே நான் உன்னை விட அழகு. நான் தான் அழகு. நீ வேணா உன் அண்ணன் கிட்ட கேட்டு பாரு. நீங்க வேணா உங்க தம்பி கிட்ட கேட்டு பாருங்க. உன் அண்ணனும் சரி என் தம்பியும் சரி, நம்ம ரெண்டு பேர்ல யார் அழகுன்னு கேட்டா என்னத்தான் சொல்லுவான். ஓஹோ, நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? சரி சரி, என் அண்ணனும் சரி உங்க தம்பியும் சரி, ரெண்டு பேர்ல யார்கிட்ட கேட்டாலும் நான் தான் அழகுன்னு சொல்லுவாங்க. இவரு ரெண்டு பேத்துக்கு வேற வேலை இல்ல போல. ஐயோ, இப்ப நம்ம மாட்டினா நம்ம தலையில உருட்டுவாளுங்க. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது நைஸா அங்கிட்டு ஓடிடணும். இப்ப தெரியும் நீ அழகா இருக்கியா இல்ல நான் அழகா இருக்கணும். அம்மா அம்மா நில்ல, அங்கிட்டு போங்கடி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயோ அத்தை, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இங்க நின்றா அத்தைய சொத்தைய ஆக்கிடுவாளுங்க, நம்ம ஓடிடணும். ஐயோ, அத்தை என்ன இப்படி ஓடுறாங்க? ஆஹா, ரொம்ப கவலைப்படாத, அடுத்த ஆள் வருது, அடுத்த ஆள்கிட்ட கேட்டு பார்ப்போம். அவங்க சொல்லுவாங்க நான் தான் அழகுன்னு. பாப்போம் பாப்போம். அத்தை இங்க வாங்க. யாரு? என் அம்மா தானே. என் அம்மா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆஹா, பாத்துருவோம். என்ன மது, எதுக்காக கூப்பிட்டேன்னு? அத்தை, இதுக்கு நீங்க தான் சரியான ஆள்னு எனக்கு தோணுது. ஆமா ஆமா, இதுக்கு நீங்க தான் சரியான ஆள்னு எனக்கும் தோணுது. என்ன இது, இந்த பிள்ளைங்க என்ன பேசுது? ஒண்ணுமே புரியலையே. அத்தை, எங்க ரெண்டு பேர்ல யார் அழகா இருக்கா? ரெண்டு பேருமே அழகாதாம இருக்கீங்க. இத கேட்கவா என்ன கூப்பிட்டீங்க? ஆஹா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒண்ணு நான் இல்லன்னா மது, ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளதான் சொல்லணும். ஐயோ, வசமா வந்து மாட்டிக்கிட்டனோ. சொல்லுங்க அத்தை, சொல்லுமா. ஐயோ, இப்ப என்ன சொல்றது? இவ அழகா இருக்கான்னு சொன்னா அவ கோச்சுக்கிருவா, அவ அழகா இருக்கான்னு சொன்னா இவ கோச்சுக்கிருவா. ஐயோ, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன அத்தை, ரொம்ப யோசிக்காதீங்க, நான் தானே அழகா இருக்கேன். ஆமாமா. அம்மா நல்லா பார்த்து சொல்லுமா, நான் தானே அழகா இருக்கேன். ஆமா, நீதான் அழகா இருக்க. அத்தை, என்ன ஆளை விட்டுருங்க தைகளா. என்னாச்சு அத்தை இப்படி தெரிச்சு ஓடுறாங்க? என்னாச்சு அம்மா ஏன் இப்படி தெரிச்சு ஓடுறாங்க? நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. அது ஒண்ணுமே இல்ல, நான் அழகா இருக்கேன்னா இல்ல. ஓடிடுங்கம்மா, ஓடிடுங்க.
நீயும் அழகுதான், நானும் அழகுதான். இந்த வீட்ல நம்ம 2 பேருமே அழகுதான். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.